வணக்கம். நான் பிரேம்னா துவாரகா. கொலம்பில் இருக்கிற டைம் நான் வந்து கொரியர் சர்வீஸ் தான் கம்பெனியில் ஸ்டாஃபாக தான் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்த எப்போவுமே வந்து நானாக ஒரு தொழில் தொடங்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. நான் கொரியர் சர்வீஸ் பிஸ்னஸ் சாஜி எக்ஸ்பிரஸ் இந்த நேமில் ஜெஃப்னால தான் தொடங்கினேன் ஸ்டார்டில். எனக்கு வெட்டிங் மாப்பிள்ளை சரி வந்தது கொலம்பில். அவர் த ஃபீல்டு கம்ப்யூட்டர். லாஸ்ட் 2022 மேயில் நாங்கள் ஒரு 10 to 12 லேப்டாப்ஸோடு தான் தொடங்கினாங்க. பட் அது ரெண்டுக்கு போய் இப்போ வந்து 450 லேப்டாப்ஸ் வரைக்கும் 2 இயர்ஸுக்குள்ளே வந்துருக்குது. இந்த கம்பெனி தொடக்கக்குள்ள எங்களுக்கு கிளைண்ட்ஸ்லேருந்து வர பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணுன்றதுக்கு ஒரு கட்டாயம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஏன்னா கமர்ஷியல் பேங்க் வந்து எங்களுக்கு சொன்ன விஷயம் எங்களுக்கு ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க, ஒன் டைம் செக் புக் இஷ்யூ பண்ணாங்க. அவங்க கூட கேட்டாங்க ஒரு கேள்வி, உங்களுக்கு நிறைய லேப்டாப்ஸ் எடுத்து செய்யணும்னா நாங்கள் பிஸ்னஸ் லோன் தரோம் வந்து. ஆனால் நாங்கள் லோனுக்கு இது வரைக்கும் போகலை. ஆனால் ஃபியூச்சரில் போக வேண்டியதுனா கமர்ஷியல் பேங்கோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. அவங்க லோன் மூலமாக எங்களுக்கு செய்தாடுறதுக்கான எல்லா இதுவும் கமர்ஷியல் பேங்கில் எனக்கு போய் செய்யக்கூடிய அந்த ஈஸி, அந்த அங்கே இருக்கிறவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக எங்களோட பயிர் செய்கிறாங்க. அப்போ எல்லா ஒர்க்கும் ஒன் டைம் செய்யக்கூடியதாக இருக்குது. கமர்ஷியல் பேங்கில் ஆன்லைன் இது வந்து கூட எங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்குது. என்ன அதுக்குமே போக வேண்டியில்லை. ஒரு நல்ல அவங்களோட நல்ல கம்யூனிகேஷன் எங்களோட இருக்குது. ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கமர்ஷியல் பேங்கோட ஃபுல் சப்போர்ட் எங்களோட 2 கம்பெனிக்கும் எனக்கு இருக்குது. இளம் சமுதாயத்துக்கு நான் சொல்கிறது, முயற்சி இருந்தால் என்ன செய்யலாம். நீங்கள் ஒரு இதுக்குள்ளேயே முடங்கி கொண்டிருக்காம உங்களோட வெளியில் கொண்டு வாங்க உங்களோட திறமையை. சப்போர்ட்டுக்கு தனியாக கேர்ள்ஸ் தனியாக தொடங்கலாம். இது ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் தான் தொடங்கலாம். அப்படி இல்லை, நான் இது தொடங்கக்குள்ள நான் ஒரு தனியாள். அப்போ எங்களோட அண்ணன்மார் சொன்னாங்க, நீ ஒரு பார்சல் சர்வீஸுக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு தனியாக ஏழும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம், என்னோட பிடிவாதம் தான் நான் இன்றைக்கு இப்படி வந்தேன்.